ஹாய், மல்லி கத்திரிக்காய் தொக்குங்க. வாங்க எப்படி பண்ணி பார்க்கலாம். இது ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்களே செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்குங்க சாப்பாட்டுக்கெல்லாம். வாங்க எப்படி பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிஞ்சு கத்திரிக்காய் தாங்க எடுத்திருக்காங்க. பெரிய கத்திரிக்காய் எடுத்தா வந்துட்டு அதுல விதையெல்லாம் முத்தி போய் கிடக்கும், அது நல்லா இருக்காதுன்றதுனால பிஞ்சு கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். நீல வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கத்திரிக்காவை கட் பண்ணதும் தண்ணியில் போட்டு வச்சிடணுங்க, கருப்பாக போயிடும் இல்லைன்னா. அதுக்கப்புறம் நான் ஒரு 10 ரூபாய் கொத்தமல்லி எவ்வளோ கொடுப்பாங்க கடையில் சந்தையிலலாம், அந்த அளவுக்கு வந்து எடுத்திருக்காங்க. கொத்தமல்லி எடுத்து மேலே இருக்கிற வேறு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறேங்க. மீதி இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கிட்டு சின்ன சின்னதாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை தண்ணியில் போட்டு நல்லா வந்து மண்ணெல்லாம் இல்லாத மாதிரி அலசி எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லின்னு சொன்னாலே அது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தருங்க, உடம்பை வந்து சூட்டை தணிக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. அதுலேயே 4 பல்லு பூண்டு, காரத்துக்கேற்ற வரமிளகா, நறுக்கி வச்ச வெங்காயம் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காயும் போட்டுட்டு அதுலேயே உப்பை கொஞ்சம் போட்டுட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதில் மஞ்சள் தூளை போட்டுட்டு இது நல்லா வதங்கினதும் அதில் கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி வந்து எல்லாம் தூவி விட்டுருங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதில் கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேங்க, அதையும் அதில் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிட்ட அப்புறம் கடைசியாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கடையிறதுக்கு அப்போ தாங்க கரெக்டாக இருக்கும், கொஞ்சமாச்சும் தண்ணி இருக்கணும். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ இது நல்லா கொதித்து நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேங்க. பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ஃபுல்லாக மசிச்சாச்சு. ஆனால் அது செய்யும் போது ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சுங்க, அந்த கொத்தமல்லி ஸ்மெல்லு. இது இப்போ சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாங்க. எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி செஞ்சேன், நான் கொத்தமல்லி போட்டு செஞ்சுருக்கேன். நான் நிறைய டிஷ்ஷுக்கு இந்த மாதிரி கொத்தமல்லி போட்டு தான் செஞ்சுருப்பேன். நான் அரைச்சி ஊற்றலான்னு நினச்சேங்க கொத்தமல்லியை. ஆனால் வந்துட்டு எப்படின்னா கடையிறது தானே, அதெல்லாம் எதுக்கு வந்து அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி போட்டுட்டேன். சத்தியமாக சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.